ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்க தயாரிச்சிருக்காங்க, உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோட சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்வாங்க. அப்புறம் இமானையா உண்மைதான். ஆனா அது பார்த்தா இல்ல, நீங்க ஒரு நாள் கேட்டு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் நினைச்சுன்னா சொல்லுங்க, வந்து பாடி காட்டுறேன். இதுல பாடணும்னு ஆசையா தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்ல அதுவானா அது அங்க போய் கண்டிப்பா நான் பாடுறேன். ஐயா ஸ்டுடியோல போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு நான் இன்னொரு மேடைகள்னு சொல்றேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையம் பாருங்க, நீங்க ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பத்தியும் டீட்டெயிலா பேசணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா வந்து ராஜ்மோகனை பத்தி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுல இருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்ல வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கலாம், அதுல வேஷம் இல்லைன்ட்டாரு. அதனால சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடும்புஞ்சோலையில போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இருந்துச்சு, உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்க வந்து அங்கதான் அவரை நான் பாக்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாரு. அப்ப எப்படி இருப்பாருன்னா, இந்த நாள் படம் எடுத்தாங்க போய் நடிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். வேலை போகிற வீரியம் அப்படி பரபரப்பா எல்லாரையும் சாட்டை கொண்டு அடிச்சு வரைக்கிட்டு பாப்பல, ஒரு மாதிரி பயங்கர ஒரு ரங்கடா இருப்பாப்ல ஆளு. வேலை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீ அவர் அவ்வளவு சாதாரணமா சாதாரணமா நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமா வேலை பார்த்துருப்பாரு. அப்ப நினைப்பேன், இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனா படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையா மாறிட்டாரு. எனக்கு பயங்கர ஆச்சரிய அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோணங்கள்லாம் இப்ப மாறி அதுக்குள்ள கற்பனமா மாறிடுச்சு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டாரு இவரு. ஒரு கதை மட்டும் இல்ல, இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதுல முக்கியமான கதை இது ஒண்ணு. இன்னும் அடுத்தடுத்து அது படமா வரும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான இயக்குனரா வந்து ராஜ்மோகன் வந்து வருவாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. இப்ப எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு படம் எடுத்தா எப்படி டீட்டெயிலா எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பத்தி இன்னொரு படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது அது ரொம்ப ஒரு அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு முழுசா. அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலவேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ள இருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பா நல்ல சினிமாவா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நடிச்சது. அப்புறம் வந்து நான் கண்டிப்பா பேசுறோம். இந்த படத்துக்கு அவர் நிறைய நடிச்சதை தாண்டி நிறைய உழைச்சிருக்காரு. இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த லெனின் தான் இருந்திருக்காரு. அவர் இங்கில அமெரிக்காவில் இருக்காரு. அப்ப எழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறைய அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பத்தி பேசுவாரு. அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியா இருக்கும். நாங்க தனியா இருக்கும்போது நிறைய தனியா தான் நாங்க நண்பர்களா சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன் போல. அப்போ வந்து இவர் கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அவரோட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமா கோவம் இல்லை. அவரை சரியா முகம் ஞாபகம் யாருன்னு கண்டிப்பா ஒரு கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சு மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லாரும் கூட நடிச்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன். பிரதீப் வந்து சக்சஸ் மீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் பேச வேண்டியிருக்காங்க. ரொம்ப நன்றி.